எப்பாடி ஒரு வழியா பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. இனி அடுத்தடுத்த வேலை என்ன கிடக்கோ ஒவ்வொன்றையா பார்க்க வேண்டியதான். யார் ஃபோன் அடிக்கா? சின்ன பொண்ணு. ஹலோ, சொல்லுமாக்கா. ஏக்கா என்னக்கா செய்றிய? பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தேம்மாக்கா. வீட்டுக்கு பிறத்தால உட்காந்து சும்மாதாக்கா ஃபோன் போட்டேன். போர் அடிக்குதுக்கா. மரத்தடிக்கு வாரியலா, எல்லாரும் உட்காந்து பேசுவோம். செத்த வீட்டெல்லாம் தூத்து பெருக்கணும்டி. தூத்து பெருக்கிட்டு வரட்டா? அப்படியாக்கா, நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். சரி, நான் வாரேன். உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து மரத்தடிக்கு பேச போவோம். சரி, வா வா. அதெல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியாதுல. அதெல்லாம் ரொம்பவே சிரமம். பாக்கிறதுக்கு வேணா அது சுலபமா தெரியலாம், ஆனா முடியாதுல. முடியும்னா நீ போய் அந்த போட்டியில கலந்துக்க வேண்டியதானே. ஏ மாரிமுத்தண்ணே. என்னம்மா? என்ன கதை, என்ன போட்டி? அவன் முடியுங்க, நீங்க முடியாதுங்கிய. என்னது, எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. ஏம்மா, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாதா? இலே டால்டா, தெரியாம தானே கேட்கவும் சொல்லு. அதுவா, நம்ம ஊருக்குள்ள புதுசா ஒரு பரோட்டா கடை கட்டிட்டு இருந்தாவல்ல. ஆமா, அது கட்டி முடிச்சிட்டாவளாக்கும். அத கட்டி முடிச்சு இன்னைக்கு தான் முத நாள் திறப்பு விழா. முத நாள் திறப்பு விழாங்கறனால ஒரு போட்டி ஒண்ணு வச்சிருக்காவ. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாயா. என்னெல்லாம் சொல்ற, உண்மையாவா? ஆமா ஆமா, உண்மையாதான். எது, அந்த மிரட்டல் பரோட்டா கடையிலையா? அதே மிரட்டல் பரோட்டா கடை தான். என்ன, இவன் சொல்றது உண்மையா? ஆமாமா தங்கச்சி, உண்மைதான். அது என்ன போட்டினா, ஒரு ஆளு 50 பரோட்டா சாப்பிடணும்னு போட்டி. இப்படி சாப்பிட்டுட்டாவன்னா சாப்பிடுறவங்களுக்கு அந்த கடைக்காரன் 10,000 ரூபாய் தருவானா. அப்படி சாப்பிடலனா? அப்படி சாப்பிடலனா அந்த ஒரு ஆள் பாதி சாப்பிட்டுருக்கும்ல, ஒரு 30 40 அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் முடியலன்னு சொல்லுவாவல்ல, அவிய எவ்வளவு சாப்பிட்டுருக்காவளோ அதுக்கு அவிய ரூபா கொடுத்துட்டு போயிடணுமா. இது நல்லா இருக்கே. புதுசா கடை திறந்திருக்காம்ல, இப்படி அது இதுன்னு செஞ்சாதானே கூட்டம் வரும், அதுல லாபமும் கிடைக்கணும்ல. இப்படி எல்லாம் போட்டி வச்சா யாரு ஜெயிப்பா? அப்ப எல்லாரும் நிறைய புரோட்டா சாப்பிடுவாவ, சாப்பிட்டுட்டு ரூபா ஒரே நாள்ல நிறைய பாத்துடலான்னு அவன் ஐடியா போட்டு வச்சிருக்கான். இது வரைக்கும் யாராவது சாப்பிட்டாவளா? சாப்பிட்டாவளாவா? கேட்கும் போது இது நல்ல சுலபமா இருக்குன்னு ஆம்பளைங்க பசங்கன்னு நிறைய பேர் சாப்பிட்டாவ. ஆனா பாதிக்கு மேல சாப்பிட முடியலன்னு எல்லாம் எந்திரிச்சு தான் போறாவ ரூபாயை கொடுத்துட்டு. அதெல்லாம் யாரு ஜெயிப்பா? யானே அப்படி சொல்றிய? ஆமாமா, என்னதான் பிடிச்சதே தின்னாலும் ஒரு நேரத்துக்கு மேல அவ்வளவுதான். அதுக்கு மேல வயித்துல இடம் பார்த்தனும்ல. சரி சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். என்னம்மா? சரிண்ணே. இளைய டால்டா, வா போவோம். சரிங்க முதலாளி. ஏட்டி, கேட்டியலா? பரோட்டா தின்னா 10,000மா. அதுவும் நம்ம 3 பேர் இருக்கோம். ஆளுக்கு 50 பரோட்டாவை அசால்ட்டா தின்றுவோம். தின்னுட்டோன்னு வைங்களா, 3 ஆளுக்கு 30,000 ரூபா. அட ஆமாக்கா, அந்த அண்ணன் சொல்லும் போதே நான் அதை தான் நினைச்சேன். அப்ப இன்னைக்கு பரோட்டா வேட்டைதான். ஏண்டி, எல்லாரும் சாப்பிட்டுருவீங்களா? பந்தயம் கட்டிட்டு தோத்துட்டாங்கிற பேரு நம்ம சரித்திரத்திலே இருக்க கூடாது. எல்லாரும் ஜெயிப்போம்னா தான் கால் எடுத்து வைக்கணும். ஏக்கா, அதெல்லாம் சுலபமா ஜெயிச்சிடலாம்க்கா. நமக்கு தான் பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் தான். இருந்தாலும் திங்க முடியலன்னு வை, போட்டிக்கு போயிட்டு தோத்துட்டாவன்னு நம்மள யாரும் சொல்லிடக்கூடாதுல. ஏக்கா, அதெல்லாம் நம்புக்கா. நம்ம சாப்பிட்டு அந்த 30,000 நம்ம இன்னைக்கு வாங்குறோம். சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வெற்றி நமதே, வெற்றி நமதே. வாச்சின பொண்ணு, டீ காஃபி ஏதாவது போட்டு தரட்டாமா? வேண்டாக்கா, நான் காலையில இப்பதான் 2 இட்லி சாப்பிட்டேன். பிறகு வேணா கேட்கேன், அப்ப போட்டுத்தாங்க. சரி டீ. என்னக்கா தூத்து பெருக்கணும்னு சொன்னியே? வீடெல்லாம் நல்லா சுத்தமா நீட்டா இருக்கு. உள்ள பெருக்கிட்டேமாக்கா, வெளியே தான் கொஞ்சம் தூத்து பெருக்கணும். சரிக்கா, அப்ப நானும் நீங்களும் சேர்ந்தே வெளியே பெருக்குவோமா? அதெல்லாம் வேணா சின்ன பொண்ணு, நீ உட்காரு, நானே அதை பாத்துக்கிட்டேன். அட, இதுல என்னக்கா இருக்கு? பரவாயில்லம்மா, நீ இரு, நான் வெளியே கூட்டிட்டு வரேன். நான் வேணா டிவி போட்டு விட்டுட்டு போறேன்க்கா, நீ டிவி பார்த்துட்டு கிடக்குறியா? சரிக்கா. ஆமா, என்ன உங்க வீட்டுல ஒரே நல்ல மனமா இருக்கு? ஏதோ கருவாட்டு குழம்பு மனம் வருது. ஆமாண்டி, கருவாட்டு குழம்பு செஞ்சு நாளாச்சா, அதான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செஞ்சுட்டேன். சரசக்கா, உங்க கையால கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? நீங்க வைக்கிற கருவாட்டு குழம்புனா எனக்கு அம்புட்டு பிடிக்கும். அப்படியா? அப்ப செத்தோட சோறு போட்டு கருவாட்டு குழம்பு ஊத்திட்டு வரட்டாமாக்கா? சரிக்கா, நிறைய சாப்பிடணும்னு ஆசைதான். ஆனா நான் இப்ப இட்லி சாப்பிட்ட மாதிரில வயிற்றுல கொஞ்சமா தான் இடம் இருக்கு. அதனால என்ன செய்ய, கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு வாங்க. என்னக்கா? சரிம்மாக்கா, இதுல உட்காரு வாரேன். அத்தாடி, கருவாட்டு குழம்பு வருது. அக்காவோட கருவாட்டு குழம்பு அடிக்கிறதுக்கு ஊர்லயே ஆள் கிடையாது. என்ன மனம், என்ன மனம். அக்கா குழம்பு வச்சாலே பக்கத்து வீட்டுல இருந்தா கூட மோப்பம் முடிச்சுட்டு கஞ்சியை குடிச்சிடலாம் போல, அந்த அளவுக்கு சுவையா வைக்கும். இந்தாடி, நல்லா அள்ளி வதக்குன்னு சாப்பிடு. பார்க்கும் போதே கண்ணை பறிக்குதுக்கா. அடியே, என்னடி செய்யறா? ஏக்கா, உன் கருவாட்டு குழம்பு மனம் என்னமா இருக்கு தெரியுமா? மோப்பம் பிடிக்கிறேன்னு தட்டுக்குள்ள போயிடாதடி.
சாப்பிடு சாப்பிடு, நல்லா வயிறார சாப்பிடு. ஞம் 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 ஞம். ஏக்கா, இந்த கருவாட்டு குழம்பு செஞ்ச கைக்கு தங்க வளையலே போடலாம்க்கா. தங்கம் என்ன தங்கம், வைர வளையல் கூட போடலாம்க்கா. ஆனா இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை மட்டும் மன்னிச்சிருக்கா. உனக்கு தங்கமோ வைரமோ இல்ல வெள்ளியோ கூட என்னால வாங்கி போட முடியற அளவுக்கு என்கிட்ட ரூபா இல்லக்கா. நான் உனக்கு ஒரு கண்ணாடி வளையல் நிச்சயம் வாங்கி தரேன்க்கா இந்த கருவாட்டு குழம்புக்காகவே. சரிடி சரிடி சாப்பிடு. ஆமா, வெளியே தூத்து பெருக்கணும்னு சொன்ன போலையா? நீ சாப்பிட்டுட்டு இருக்கலடி, உனக்கு சோறு வேணும் இல்ல குழம்பு வேணும்னா ஊத்தி கொடுக்கணும்ல, அதான் உட்காந்துருக்கேன். ஏக்கா, இது என்ன வேற வீடா? நம்ம வீடு தானே, நானே அதெல்லாம் ஊத்தி போட்டு சாப்பிட்டுக்கிடுவேன், நீ போ. அப்படியா? சரி மக்கா. அதுக்குள்ள போன் வருது. யாரு? சின்ன பொண்ணு, எங்க இருக்க? அப்படியா, சரசக்கா வீட்லயா? எது, கருவாட்டு குழம்பா? டடா, நான் வந்துட்டேன். அடி என்னடி இது, இப்பதான் அவ போன் பேசி போனையே வச்சா, அதுக்குள்ள வந்துட்டேன். அப்ப வீட்டுக்கு வெளியே நின்று தான் போன் போட்டியோ? அட இல்லக்கா, நான் எங்க வீட்ல இருந்து தான் போன் பேசினேன் அவகிட்ட. என்னடி சொல்ற, அதுக்குள்ளேயே இவ்வளவு தூரம் வந்துட்டேன்? ஏன் சின்ன பொண்ணு, அக்கா கருவாட்டு குழம்பு வச்சிருக்குன்னு சொல்ற, அதை கேட்டுட்டு அப்படி இருந்துட முடியுமா என்னால? அதான் சிட்டா பறந்து வந்துட்டேன். நல்லா பறந்த போ. என்னக்கா, அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கீங்க, எனக்கு? அடியே, உங்களுக்கு இல்லாமல நீயும் உட்காரு, உனக்கு ஒரு தட்டுல சோறு போட்டு தரேன். அதுக்கெல்லாம் கூச்சமே பட மாட்டேங்கா, வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். உட்காரடி உட்காரடி, எல்லாம் சாப்பிடுறதுக்கு தானே பொங்குறது. ஏக்கா, எப்படியாவது எனக்கும் சமைக்க கத்து கொடுக்கா, நானும் நல்லா சமைக்கணும். இப்ப மாதிரி உனக்கு புத்தி வந்துச்சேடி, இனிமேலாவது நல்லபடியா கத்துக்கிட்டு உன் மாமியாருக்கு உன் புருஷனுக்கு உன் பிள்ளைக்குன்னு நல்லா ஆக்கி போடு. ஐயா, அவியலுக்குலாம் ஆக்குறதுக்கு யார் கேட்டா? என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் என் மாமியார் ஆக்கி போடும். நான் எனக்கு எல்லாம் கத்துக்கிட்டு நான் விதவிதமா செஞ்சு திங்கணும், அதுக்கு தான் கேட்கேன். நல்லா இருக்கு போவும் கதை. ஏக்கா ஏக்கா, அது யாரு? என் தங்கச்சி கமலா வந்திருக்கான்னு நினைக்கேன். கமலா, உள்ளதான் இருக்கேன், வா. அட என்ன இது, எல்லாரும் இங்கதான் இருக்கீ, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லல? இப்பதான் மக்கா 2 பேரும் வந்தாளுவ. அப்படியா, என்ன காலங்காலத்துல வந்திருக்கிறிய? என்ன செய்தி? ஏது எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, உங்க அக்கா தான் கருவாட்டு குழம்பு வச்சா ஊரே மணக்குமே, ருசியா இருக்குமே. அதான வீட்டுக்கு சும்மா வந்தேன், அக்கா கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. சரி, ஒரு தட்டு குழச்சி அடிச்சுட்டு போவோன்னு உட்காந்தாச்சு. அந்த நேரம் மலர் ஃபோன் போட்டா, இந்த மாதிரி நான் அக்கா வீட்டில் இருக்கேன், கருவாட்டு குழம்பு சாப்பிட போறேன்னு. அவளும் பறந்து வந்துட்டா, அவ்வளோதான். அப்படியா, சரி சரி. அப்ப என்ன போய் வெறுங்கையில உட்காந்துருக்கா, நீ மட்டும் தட்டு வச்சிருக்கா? இனிமே தாண்டி போடணும், இப்பதான் வந்தா உட்காருன்னு, அதுக்குள்ள நீயும் வந்துட்டா. ஏக்கா, நீங்களும் கருவாட்டு குழம்பு சாப்பிட தானே வந்தியே? அடியே இல்லடி, எப்பவும் காலையிலேயே எல்லாம் வெளியெல்லாம் தூத்து பெருக்கிட்டு கிடப்பா. காலையில இருந்து எட்டி பார்த்தா வெளியே ஆளையே காணும். காத்துக்கு மரத்தோட இலெல்லாம் அங்கங்க அப்படி இப்படி விழுந்து கிடந்துச்சு. இன்னும் கூட்ட வரலையே, ஆளை காணுமேன்னு எட்டி பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். ஏக்கா ஏக்கா, அடுத்த ஆளை யாரு? சுமதி மாதிரி இருக்கு, தெரியலையேக்கா. அம்மா உள்ள வா. அக்கா அக்கா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு இருக்கேன். ஏம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கா? அதானே, உங்க எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்தேன், யாரும் எங்கேயும் இல்ல. கடைசியா சரசக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அடியே, எங்க போன் நம்பர் தான் எல்லா நம்பரும் உன்ட்ட இருக்குல்ல, எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்ததுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீன்னு கேட்டா நாங்க சொல்ல போறோம். என் போன்ல ரீசார்ஜ் முடிஞ்சு போயிட்டுக்கா. கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ளேயே உன் புருஷனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட மாட்டேக்கானா? இண்டி, அந்த கதையெல்லாம் விடுங்க, அவளே மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கா. என்ன செய்தின்னு கேளுங்க. ஆமாம்மா, என்னாச்சு? உங்க மாமியார் எல்லாம் அங்க? இன்னைக்கு காலையில இருந்து நமக்கு சரியான வேட்டை தான். வரவன் போறவன் எல்லாம் எப்படியாவது போட்டியில ஜெயிச்சிடணுங்கிற ஆர்வத்துல தான் வாரானுவ. ஆனா சாப்பிட முடியாம ரூபாயை கொடுத்துட்டு ஓடுறானுவ. நம்ம போட்ட திட்டம் நல்லாவே வேலை செய்தே. ஆரம்பிச்ச நாள்லயே இப்படி லாபம் வருது. போக போக எப்படியாவது அது இதுன்னு திட்டம் போட்டு நல்ல லாபம் எடுத்துடணும். ஐயா தம்பி வணக்கம். வணக்கம்மா, வாங்க. இதுதான் புதுசா திறந்த பரோட்டா கடையா ஐயா? ஆமா ஆமா, இதுதான் நம்ம மிரட்டல் பரோட்டா கடை. அப்படியா, நாங்களும் பரோட்டா சாப்பிடுறதுக்கு தான் ஐயா வந்திருக்கோம். அப்படியா, சரி உட்காருங்க. ஆளுக்கு எத்தனை பரோட்டா வேணும்? எப்போ அந்த 50 பரோட்டா சாப்பிடுற போட்டி இருக்குல்ல, அந்த போட்டிக்கு கலந்துக்க வந்திருக்கோம் நாங்க 3 பேரும். என்னாச்சு, எதுக்கு சிரிக்க? ஐயோ, என்னம்மா நீங்க, காலையில இருந்து எத்தனையோ பேர் போட்டியில கலந்துக்கிட்டு இப்ப வரைக்கும் ஒருத்தராலையும் ஜெயிக்க முடியல. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு ரூபாவை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காவ. நீங்களும் 3 பேரும் பார்க்கவே வயசானவிய மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது ஆயிட்டுனா என்ன செய்ய? வேண்டாம், நீங்க புரோட்டா வேணா சாப்பிட்டுட்டு போங்க, போட்டிக்கெல்லாம் கலந்துக்கிட வேண்டாம். இது என்ன நியாயம்? இந்த ஊர் மக்கள்ல யாரு வேணாலும் வந்து கலந்துக்கிடலாம் தானே நீ சொல்லிருக்கியா? ஆமாமா, அப்படிதான் சொல்லியிருக்கேன். நீங்க வயசானவிய தின்ற மாட்டிய. எப்பா, நாங்க திம்பமா இல்லையான்னு பாத்துட்டு பேசு. அதானே, நாங்க திங்க மாட்டோம்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்?
சரி சரிம்மா, சொல்றது என் கடமை. நீங்க கேட்க மாட்டேங்கிறிய, அதுக்கு மேல உங்க விருப்பம். நான் தெரிஞ்சு பாத்தீங்களா டேபிள், அதுல போய் உட்காருங்க, நான் புரோட்டா எடுத்துட்டு வரேன். சரிப்பு. அதுக்கு நேரம் எல்லாம் உண்டா? இல்ல நேரம் கணக்குலாம் இல்ல, நீங்க பொறுமையா சாப்பிட்டாலும் சரி, ஆனா 50 சாப்பிட்டு இருக்கணும், அதுதான். சரிப்பா. எதுக்கு கேக்குறோம்னா, பிறகு இப்படி ஒரு இது இருக்குன்னு நீ இடையில வந்து எங்களை ஏமாத்த கூடாதுல. ஏமாத்தெல்லாம் மாட்டேன், நேர்மையா தான் இருப்பேன், நீங்க நம்பி விளையாடுங்க. சரி, ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா சாப்பிட்டதுக்கு கொடுக்க 3 பேர்த்துட்டு ரூபாய் இருக்கா? நாங்க தான் தோக்கவே மாட்டோமே. சரி, ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா கொடுக்க ரூபாய் இருக்கா? இருக்குப்பு இருக்கு. சரி சரி. எங்களை கேக்குறியே, நாங்க ஜெயிச்சிட்டா 30,000 கொடுக்க உங்ககிட்ட ரூபா இருக்கா? ரூபாய் இல்லாமலா போட்டி நடத்துவாங்க? இருந்தா சரி, கேட்டேன். பிறகு சாப்பிட்டுட்டு நாங்க ரூபா கேட்கும்போது ரூபாய் இல்லைன்னு நீ எங்களை ஏமாத்திரக்கூடாது பத்தியா, அதுக்குதான். சரி, நான் ஜெயிக்கணும் தோக்கணான்னு பாப்போம், நீங்க அதுல போய் உட்காருங்க. வாங்க வாங்க போவோம். ஆம்பளைங்க வயசு பசங்கன்னு யார் யாரோ சாப்பிட்டு பார்த்தே முடியல, இந்த 3 கிழவிங்களால என்ன முடியும்? எப்படியோ வசமா நம்ம கிட்ட வந்து 3 கிழவி சிக்கி இருக்கு, அதை பயன்படுத்திக்க வேண்டிதான். நல்லா ஆர்வமா தான் இப்ப சாப்பிடுறீங்க, இதே மாதிரி எப்பவும் சாப்பிடணும். ஐயா, இதே மாதிரி கடைசி வரைக்கும் நாங்க சாப்பிடுவோம். நாங்க ஜெயிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போவோம். நீ பரோட்டா வச்சுட்டு போய் சால்னாவை கொண்டு வாப்போ. சரி சரி. என்ன இந்த கிழவிங்க பல நாள் பட்னியா கிடந்திருக்குமோ, இப்படி எல்லா புரோட்டாவையும் தின்னுகிட்டே இருக்கு. நானும் புரோட்டாவை வச்சுக்கிட்டே இருக்கேன். 40 தாண்டிட்டுவ, இன்னும் 10 முடிஞ்சிட்டுனா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சுது. காலையில இருந்து இந்த ஊர்க்காரவங்க கிட்ட எல்லாம் வசூல் பண்ண 30,000 சொலையால போயிரும். என்ன செய்ய? இப்படி திங்கிறாவளேன்னு நானும் புரோட்டாவை வெந்து வேகாமையும் கொடுத்து பார்த்துட்டேன். சால்னால உப்பு காரம்னு அள்ளி போட்டும் பார்த்துட்டேன். அதுல தண்ணி கலக்கி சால்னா நல்லா இல்லாத மாதிரியும் கொடுத்து பார்த்துட்டேன். இருந்தாலும் புரோட்டா இறங்கிட்டே இருக்கே. இப்படியே போனா நம்ம தோத்துருவோம். வேற என்னதான் செய்யன்னு தெரியலையே. இனி இதுக்கு ஒரே வழிதான். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என்னக்கா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க. எம்மாடி, நாங்கெல்லாம் இப்ப ஆச்சரியப்பட்டு பார்க்கறது எதுக்குன்னு நினைக்கேன். உங்க மாமியாருங்கெல்லாம் அந்த போட்டியில கலந்துட்டாங்க. ஏதோ 1000 வயசான காலத்துல அவ்வளவு எப்படி சாப்பிடுவாங்கன்னு தானே? அதுதான் கிடையாது. பிறகு அதுங்களை பத்தி உனக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டது எங்க அத்தைங்க இல்ல, அந்த கடைக்காரன். இன்னைக்கு நல்ல சாப்பாடு. ஆமா ஆமா, இன்னைக்கு நல்ல வேட்டை வெளுத்து வாங்கியாச்சு. எங்க கடைக்காரன் அங்க போய் நின்னுகிட்டு இருக்கான். வருவான் பொறு, 30,000 எண்ணி தராண்டாமா. வரட்டு. இந்த கிழவிங்க 50 தின்னுட்டு, ஐயோ. எப்பா 30,000 எண்ணி வச்சிருக்கியா? வந்த உடனே கொடுத்துடுவியா? ஆமா, கை கழுவிட்டு வந்த உடனே வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். வேலை சொல்லி கிடக்கு எங்களுக்கு. நீங்க இன்னும் 50 திங்கலையே? 50 திங்கலையா? என்னப்பா விளையாடுற? நான் ஒண்ணு விளையாடல. நீங்க 45 தான் தின்றுக்கிய, இன்னும் ஆளுக்கு 5 திங்கணும். என்ன வயசான கிழவிங்க தானே, ஏமாத்தினா ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கியோ? ஐயோ, நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் நினைக்கலமா. நீங்க சாப்பிட்டதுதான் சொல்றேன், இன்னும் 5 பாக்கி இருக்கு. ஏல, நாங்களும் அந்த காலத்திலேயே 2 வரைக்கும் போயிருக்கோம். நாங்களும் 50 வரைக்கும் எண்ணிட்டு தான் சாப்பிட்டோம். எங்ககிட்டயே போய் சொல்லுதா நீ? உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க. நீங்க இன்னும் 5 சாப்பிடுங்க, பிறகு காசு வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் முடியாது. நீ 50ன்னு சொன்னா 50 சாப்பிட்டாச்சு. இன்னும் 5 சாப்பிடுங்க, இன்னும் 10 சாப்பிடுங்கன்னு சொன்னா இது என்ன நியாயங்க? ஒழுங்கு மரியாதையே ரூபாய் எண்ணி வை. ஏமா, அதெல்லாம் முடியாது. இன்னும் 5 நீங்க தின்னீங்கன்னா ரூபா தருவேன். ஓ அப்படியா? சரி, உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம். பொதுவான ஒரு ஆளை எங்க பக்கத்துல ஸ்டூல் போட்டு உட்கார வை. நீ முதல்ல இருந்து புரோட்டாவை போட்டு கொண்டா. நாங்க ஒன்னொன்னா சாப்பிடுதோம். அவன் 50 எப்ப வந்திருக்குன்னு சொல்றானோ அப்ப நிறுத்திக்கிடுவோம். சரிதானே? இன்னும் 50 புரோட்டா சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் எங்க வயித்துல இடம் இருக்கு. நீ ஒரு பொதுவான ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வை பார்க்கலாம். போய் 50 புரோட்டாவை ஆளுக்கு சூடு. ஆளுக்கு 50னா 150 சூடு. போ. ஒழுங்கா ரூபாயை கொடுக்க போறியா இல்லையா? எத்தை என்னத்தை ஆச்சு? வாங்கடி, வந்துட்டீங்களா? நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. யாருமா நீங்கெல்லாம்? அந்த 3 பேர்த்தோட மருமக தான் நாங்க எல்லாரும். சொல்லுங்கண்ணே, என்ன பிரச்சனை? 50 புரோட்டா சாப்பிடுற போட்டி ஒண்ணு நான் என் கடையில இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்கேமா. ஒரு ஆள் 50 புரோட்டா சாப்பிட்டா நான் 10,000 ரூபாய் தருவேன். சாப்பிட முடியலன்னு போயிட்டாவன்னா அவிய எனக்கு புரோட்டா சாப்பிட்டதுக்கான ரூபாயை கொடுக்கணுங்கிறது போட்டிமா. இவ்விய 3 பேரும் 45 தாமா சாப்பிட்டாவ. 5 இன்னும் சாப்பிடணும்னு சொன்னா கேட்க மாட்டேக்காவ. நாங்க எண்ணி பார்த்துட்டோம், 50 கரெக்டா வந்துட்டு நாங்க இதுக்கு மேல சாப்பிட மாட்டோங்காவ. அப்படி இல்லைன்னா எங்க 2 பேர்த்துக்கும் பொதுவான ஆளை ஸ்டூல் போட்டு உட்கார வை. நான் இன்னும் 50 சாப்பிடுறேன், எனக்கு ரூபாயை கொடுங்காவ. இன்னும் 50 போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு ரூபாயும் கொடுத்தா எனக்கு எப்படிமா கட்டுப்படி ஆகும்? இன்னும் 5 தான் சாப்பிடணுங்கிறேன், கேட்க மாட்டேக்காவ. என்னத்தே இதெல்லாம்? ஏண்டியம்மா போய் சொல்றான். நாங்க 50 தின்னுட்டோம் நானே. திங்காம விடுவியலா? வீட்லயே கிடைச்சது கண்டது கிடையாதுன்னு திம்பிய. இப்படி போட்டியில விட்டுருக்கவா செய்விய? அதுவும் புரோட்டாய. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னா நாங்க எதை உண்மைன்னு எடுத்துக்கிறது? ஏமா, நான் சொல்றதாம்மா உண்மை. ஏண்டி உன் மாமியார நம்பு, அவன் கிடக்கான் ஜுஜிலி. என்ன செய்ய, மயக்க வர மாதிரி நடிச்சிருவோமா? இல்லைன்னா நம்ம 30,000 போயிரும். அதுதான் சரியான இது. ஏமா, இவங்க கூட கத்தி என்னால முடியலம்மா. ஐயோ அண்ணே, என்னாச்சு? ஏக்க மயக்கம் போட்டார் போலக்கா. செத்து தண்ணி எடுத்து தெளிங்க. அவன் எல்லாம் ஒண்ணும் மயக்கம் போடல.
ரூபாயை கொடுக்கணுங்கிறதுக்காக நடிக்கான். இப்ப அவன் ரூபாயை கொடுத்தாதே இந்த இடத்த விட்டு நாங்க நவருவோம். அப்படி இல்லைன்னா நீங்க இவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போங்க. நாங்க பரோட்டா கடை சட்டரை இழுத்துட்டு பூட்டி சாவியை கொண்டு போறோம். அவன் நல்லாயி வந்து எங்களுக்கு ஆளுக்கு 10 30,000 கொடுத்த பிறகு சாவியை வாங்கிக்கிட்டு. ஆத்தாடி, இது எல்லாம் நல்ல உஷாரான கிளவியெல்லாம் தான் இருக்காங்க. என்ன செய்ய, இன்னைக்கு நம்ம ரூபா போறது உறுதி. என்ன செஞ்சாலும் வலிக்காவல. சரி, ரூபாயே கொடுத்துருவோம். நம்ம வேற கஷ்டப்பட்டு கடை ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம பொழப்பு ஓடணும்ல. என்னல இப்பதான் மயங்கி விழுந்து அதுக்குள்ள நிமிந்து நின்னுட்ட? ஐயோ, எனக்கு லேசா தலை சுத்திட்டு வந்த மாதிரி இருந்து, அதனால செத்த உட்கார்ந்தேன். வேற ஒன்றும் இல்லை. என்னோட பிரச்சனை என்னோட போகட்டும், நான் அதை பார்த்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன? நீங்க சாப்பிட்டது 50 புரோட்டா அப்படிதானே? இந்தாங்க, ஆளுக்கு 10,000 தரேன், வாங்கிட்டு போங்க. என்னல அப்படி சலிச்சுக்கிட்டு சொல்ற நீ? நாங்க உண்மையா கஷ்டப்பட்டு சாப்பிட்டு ஜெயிச்சிருக்கோம். இந்த போட்டியில வெற்றி பெற்றது இவங்க தானே. எங்க 3 பேருக்கு பேரை சொல்லி ஆளுக்கு 10,000 அருவி. அடடடடா, இவங்க மாமியார்ல பலே கில்லாடி தான் போல் இருக்கு. ஏமா, நானே மயக்க வர நிலைமையில இருக்கேமா, நீ என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாம் சொல்லிட்டு ரூபாயை கொடுத்துட்டு நீ மயங்கினாலும் சரிதான், ஆட்டம் போட்டாலும் சரிதான். ஐயோ கடவுளே, சரிம்மா சொல்றேன். உங்க 3 பேர் பேர் என்னது? புஷ்பா, மங்கம்மா, பாஞ்சாலி. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது எந்த போட்டின்னு தெளிவா சொல்லு. ஐயோ, 50 பரோட்டா திங்கும் போட்டியில் வெற்றி பெற்றது மூவர். அந்த மூவர் யார் என்றால் புஷ்பா, மங்கம்மா, பாஞ்சாலி. இவர்கள் மூவரும் இந்த பரோட்டா சாப்பிடும் போட்டியில் வெற்றி பெற்றனர். ஏய், என்னடி பாத்துட்டு இருக்கிய? மாமியார் ஜெயிச்சிருக்கும், கையை தட்டுங்க. பாக்குறவிய தட்டுவாங்க. அமுக டுமுக அமால் டுமால்